அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது மிக மிக முக்கியமான அற்புதமான ஒரு விஷயத்தை பத்தி தான். இந்த ஒரு பதிவை தயவு செய்து நான் கேட்கிறேன், யாருமே தவற விடாதீங்க. இந்த பதிவை முழுவதும் பார்த்து பயனடைங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இத்தகைய வாய்ப்புகள் நமக்கு அடிக்கடி வராது. வருடத்துல ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இது. வருடத்துல ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய வாய்ப்பு. அடுத்த வருடம் வருமா வராதா அப்படிங்கிறதும் சந்தேகம்தான். ஏன் நீங்க ரொம்ப ஹைப் கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்த பதிவு முடியும் பட்சத்தில் நீங்க இது ஏன் இதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் தரப்படுகிறது அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அதனால தயவு செய்து இந்த ஒரு பதிவை நீங்க கேட்டு முடிச்சது பிறகும் சரி அல்லது இப்பொழுதாவது சரி, உங்களுக்கு தெரிந்த அத்தனை நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்க இதை ஷேர் பண்ணுங்க. நம்மால உடலால அல்லது பணத்தால பிறருக்கு உதவி செய்ய முடியாவிட்டாலும் கூட நாம் இத மாதிரியான நல்ல விஷயங்களை பிறருக்கு பகிரும் பொழுது கோடி புண்ணியங்கள் நமக்கு சேரும். நம்ம மட்டும் செஞ்சா போதும், நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு தயவு செய்து எந்த சூழலிலும் நினைக்காதீங்க. நீங்க ஒரு நல்ல விஷயத்தை செய்யுங்க, 10 நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். என்ன நாளைய தினம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளைய தினம் ஆடி மாதத்தோட முதல் செவ்வாய்க்கிழமை 21/7/2026. அது எல்லாருக்குமே தெரியும். அதோடு சேர்ந்து நாளை வளர்பிறை அஷ்டமி, அதுவும் எல்லாருக்கும் தெரியும். ஸோ செவ்வாய்க்கிழமை வளர்பிறை அஷ்டமி, சரிங்களா? இந்த வளர்பிறை அஷ்டமியில நம்ம பைரவர் வழிபாடு செய்வோம். அதுவும் செவ்வாய்க்கிழமை மற்ற நேரங்களில் செய்வதை காட்டிலும் இந்த ராகு காலத்துல ஒரு விஷயத்த, செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல 3-4:30 மணி இந்த ஒரு நேரத்துல நம்ம செய்யும் பொழுது அது நமக்கு முழு பலனை பெற்றுத்தரும். நாளைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, ஆடி செவ்வாய் எல்லா அம்மன் கோவில்களிலும் துர்கை அம்மன் சந்நிதி இருக்கும். அத்தனை பெண்கள் எலுமிச்சை பழ தீபம் போடுவாங்க. திருமண தடை இருக்குதா, இல்லை குழந்தை பேருல தடை இருக்குதா, நல்ல வேலை கிடைக்கலையா, இல்லை வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருக்குதா, எல்லாருமே இந்த எலுமிச்சப்பழ தீபம் அந்த 3 மணிக்கெல்லாம் கோவில் நட திறந்து வச்சிருவாங்க. நாளைக்கு நிறைய பெண்கள் எலுமிச்சப்பழ தீபம் போட்டு பாட்டு பாடி அந்த துர்கை அம்மனை கண்குளிர அந்த அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவாங்க. ஏன்னா அவ்வளவு நல்ல பலன் தரக்கூடியது. அதே போல நாளைக்கு அஷ்டமி அப்படிங்கிறதால சிவன் கோவில்களில் பைரவர் சந்நிதியில சிறப்பான வழிபாடுகள் நடக்கும். அங்க பூசணிக்காய் தீபம், தேங்காய் தீபம், பஞ்ச எண்ணெய்கள் பயன்படுத்தி தீபம், வெண்கடுகு தீபம், மிளகு தீபம்னு அப்படின்னு அங்க சில வழிபாடுகள் போகும். இப்போ நம்மளால துர்கை அம்மன் கோவிலுக்கும் போக முடியல, சிவன் கோவிலுக்கும் போக முடியல, நம்ம வீட்டில தான் இருக்கிறோம். அந்த நேரத்தில் நாம் நம் வீடுகளில் இருந்தே செய்ய போகின்ற மிக மிக அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு. அந்த நேரத்துக்கு இருக்கக்கூடிய மகத்துவம் வேற எந்த நேரத்துக்குமே கிடைக்காது. அது என்ன அவ்வளவு சிறப்பான நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமிர்த கடிகை நேரம் அப்படின்னு போட்டிருக்கும். அமிர்த யோகம்னு நம்ம கேலண்டர்ல பார்ப்போம். அது ஒரு நல்ல நேரம் அப்படின்னு நமக்கு தெரியும். அமிர்த கடிகை நேரம் அப்படிங்கிறது மருந்து மாத்திரைகளை உண்பதற்கு மிக அற்புதமான ஒரு நேரம். இந்த அமிர்த கடிகை நேரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளுமே வரக்கூடிய ராகு காலத்தில் கடைசி அரை மணி நேரம் இந்த அமிர்த கடிகை நேரம். நாளைய தினம் இந்த ஆடி செவ்வாயில நமக்கு வளர்பிறை அஷ்டமியில ராகு காலத்துல வரக்கூடிய அமிர்த கடிகை நேரத்துல உங்களுக்கு நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில், நிறைவேறாத வேண்டுதல், இது ஒண்ணுதான் எனக்கு வேணும், என் பையனுக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கணும், என் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், என் கணவருக்கு உடல் நலம் சரியாகணும், இந்த வருடம் நாங்க சொந்த வீடு கட்டணும், என் பெண்ணுக்கு நல்ல வரன் அமையணும், என் பெண்ணுக்கு இந்த சீட்ல இந்த காலேஜ்ல சீட்டு கிடைக்கணும், உடல் நலம் சரியாகணும், கடன் பிரச்சனை, எங்களுக்கு வரவேண்டிய பணம் வழக்குல நான் வெற்றி பெறணும், எனக்கு உடல் ஆரோக்கியம் வேணும். நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம். ஒரு வேண்டுதல் தான் வைக்கணும்னு கிடையவே கிடையாது. எந்த வேண்டுதல் வேணாலும் நீங்க வைக்கலாம். இந்த அமிர்த கடிகை நேரத்துல துர்கை அம்மன் வழிபாடு யார் ஒருத்தவங்க செய்யறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்கும்.
இந்த ஆடி மாதத்துல, அதிலும் இந்த ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி பௌர்ணமி போன்ற தினங்கள்ல பெண் தெய்வங்களை நாம் வழிபாடு எந்த அளவு செய்கிறோமோ அந்த அளவு நம்முடைய குடும்பம் சுபிக்ஷம் அடையும். ஒட்டுமொத்தமாக இந்த ஆடி மாச வழிபாட உங்களால முடிஞ்ச அளவு நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது என்ன வேணாலும் இருக்கட்டுங்க, நீங்க வெளியில சொல்லக்கூடிய பிரச்சனைகளோ அல்லது வெளியிலேயே என்னால சொல்ல முடியாது அப்படிங்கிற பிரச்சனையாக இருந்தாலும் படிப்படியாக குறைந்து அனைத்து வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். வேலை செய்கிற இடத்துலையும் சரி, அல்லது நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதுவாக இருந்தாலும் சரி, குடும்பத்தோட பொருளாதாரம் இருந்தாலும் சரி, உங்களுடைய உடல் நலம் என்னவாக இருந்தாலும் அதில் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். இந்த துர்க்கை அம்மன் வழிபாடு, அதிலும் செவ்வாய்க்கிழமை ராகுகால துர்க்கை அம்மன் பூஜை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு காரிய தடங்கள் சிக்கல் அப்படிங்கிறதே இருக்காது. காரிய சித்தி அப்படிங்கிறது ஏற்படும். திரும்பிய பக்கமெல்லாம் அவர்களுக்கு வெற்றி மாலை காத்திருக்கும். அவ்வளவு நல்ல பலன்களை தரக்கூடியது துர்க்கை அம்மன் வழிபாடு. நிறைய பேர் கேட்பாங்க, துர்க்கை அம்மன் படத்தை நாங்கள் வீட்டில் வைக்கலாமா? தாராளமாக வைக்கலாம். சாந்தமாக இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனை நீங்கள் வைக்கலாம். ஆனால் எலுமிச்சை பழ தீபம் நீங்கள் வீட்டில் ஏற்றக்கூடாது, கோவில்களில் தான் போய் ஏற்றணும். இப்போ நாளைக்கு 3லிருந்து 4:30 ராகு காலம், 4 to 4:30 அந்த கடைசி அரை மணி நேரம், அந்த 1.5 மணி நேரத்தில் கடைசி அரை மணி நேரம் 4 PM to 4:30 PM. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை உச்சரிக்க முடியுமோ உச்சரிங்க. நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா அம்பாள் படத்துக்கு முன்பு ஒரு நெய் தீபம் ஏற்றி வையுங்கள். 1 or 2 உங்கள் விருப்பம். ஏற்றி வச்சுட்டு இந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் உச்சரியுங்கள். நீங்கள் எடுத்த காரியம், நினைத்த விஷயம் அனைத்தும் ஜெயமாகும், காரியம் சித்தியாகும், வெற்றி உங்கள் வசமாகும். இப்போ நான் வெளியில் இருக்கிறேங்க, நான் இதை உச்சரிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விளக்கேற்றி வைக்காம தாராளமாக உச்சரிக்கலாம். ஆனால் நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும். அசைவம் சாப்பிட்ருக்க கூடாது. ஏன்னா துர்க்கையம்மன் வழிபாடு ரொம்ப நம்ம உடல் தூய்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தீட்டு காலங்களில் இருக்கிறவங்க இதை நீங்கள் உச்சரிக்காதீங்க. இப்போ அந்த ஒரு வரி மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓம் ஸ்ரீம் சித்திதா நம, ஓம் ஸ்ரீம் சித்திதா நம, ஓம் ஸ்ரீம் சித்திதா நம. தொட்ட விஷயமெல்லாம் எனக்கு தோல்வி அடையுது அப்படின்னு சில பேர் மனசு நொந்து போயிருப்பாங்க. அவங்க நாளைக்கு மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் ஒவ்வொரு வருடம் முழுக்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 4 to 4:30 அந்த அரை மணி நேரத்தில் இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் உச்சரியுங்கள். நிச்சயமாக தடைப்பட்டு, இப்போ வீடு கட்டுறேன் நின்று போயிருக்குது, அலையன்ஸ் பார்க்குறோம் ஒன்றும் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது, தடங்கள் வருது, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரு வரியை நீங்கள் உச்சரியுங்கள். நிச்சயமாக முழு பலன் அப்படிங்கிறது கிடைக்குங்க. இந்த ஒரு மந்திரத்தை நம்ம எத்தனை முறைங்க உச்சரிக்கணும்? இதற்கு இத்தனை முறை தான் உச்சரிக்கணும்னு கணக்கெல்லாம் கிடையாதுங்க. உங்களால் எத்தனை முறை முடியுதோ அத்தனை முறை நீங்கள் உச்சரிக்கலாம். நீங்கள் கோவிலில் இருந்தாலும் உச்சரிக்கலாம், வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் உச்சரிக்கலாம், அல்லது வீட்டில் இருந்தாலும் நீங்கள் உச்சரிக்கலாம். ஆனால் நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும். அதே மாதிரி பெண்கள் நாளைக்கு தலை குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை முதல் முறை உச்சரிக்கிற போறீங்க அப்படின்னா அதை மாதிரி நீங்கள் செய்யுங்க, நல்ல பலன் கிடைக்கும். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.